ரொம்ப நேரம் தூங்குற பர்சனா நீங்க அப்ப இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு மேல தூங்குறப்போ நமக்கு சைனஸ் பிரச்சனை, தலைவலி, ரத்த நாளங்கள் அடைபடுதல், நோய் எதிர்ப்பு சக்தி குறைதல். நோய் எதிர்ப்பு சக்தி குறையது மட்டும் இல்லாம நம்மளோட ஆயுளும் குறையுதுன்னு சொல்லி சித்த மருத்துவ நூல்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. முக்கியமா நம்ம இரவு நேரங்கள்ல தூங்குறதுனால மட்டுமே நமக்கு டோபமைன்ங்கிற ஹார்மோன் செக்ரீட் ஆகுது. இந்த டோபமைன் ஹார்மோன் தான் நமக்கு ஆழ்ந்த தூக்கத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. இதுக்கு ஆப்போசிட்டா நம்ம பகல்ல தூங்குறப்போ நமக்கு வாத நோய்கள் ஏற்படுறது மட்டும் இல்லாம நமக்கு ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கு. அப்போ எவ்வளவு நேரம் தான் டாக்டர் தூங்குறதுன்னு கேக்குறீங்களா? 1 முதல் 5 வயது உடையவர்கள் 12 மணி நேரமும், 5 முதல் 15 வயது உடையவர்கள் 8 மணி நேரமும், 15 முதல் 30 வயது உடையவர்கள் 7 மணி நேரமும், 30 முதல் 50 வயது உடையவர்கள் 6 மணி நேரமும், 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 8 மணி நேரம் தூங்குறது அவசியம். அதிகமா தூங்குறத கண்ட்ரோல் பண்றதுக்கு சித்த மருத்துவ நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற 6 மாதத்துக்கு ஒரு முறை வாந்தி மருந்துகளையும், 45 நாளுக்கு ஒரு முறை நசியம் சொல்லக்கூடிய நாசல் டிராப் போன்ற சிகிச்சை முறைகளையும், வாரத்திற்கு 2 முறை எண்ணெய் குளியல் சிகிச்சைகளையும், வாரத்திற்கு ஒரு முறையாவது பாஸ்டிங் இருந்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளால அதிகமா தூங்குறத கண்ட்ரோல் பண்ண முடியும். அதிகமா தூங்குற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.